திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ராஜேஷை ஆதரித்து பேசிய சாட்டை துரைமுருகன் தங்களது சின்னம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டதாக தெரிவித்தார். சின்னம் வந்தால் விவசாய சின்னத்தை வைத்து போராடுவோம். விவசாய சின்னம் கிடைக்கவில்லை என்றால் விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுவோம். எப்போதும் விவசாய சின்னம் கிடைக்கும் என்று நாம் வச்சு தொடங்கல. விவசாய சின்னம் கிடைக்கும்னு சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போது விவசாய சின்னம் வரும்னு கட்சி ஆரம்பிக்கல. வந்தான் விவசாயி, அதை தூக்கி சுமந்தோம், அதை அழகு பார்த்தோம், அதுக்கு பச்சை வண்ணங்களை கொடுத்தோம், அவன் கைகளை இறுக கட்டினோம். மெலிந்து போயிருந்தான், அவனுக்கு கொஞ்சம் கம்பு கேழ்வரகு குதிரவாளி எல்லாம் போட்டு நல்லா மாட்டுக்கறி அரைச்சு ஊத்தி அவனை மிருகாக்கி அவனை கொஞ்சம் நிமிர வச்சோம். இப்போ ஆசையா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு குங்கும பொட்டு வச்சு லவ் லெட்டர் எழுதி இளையராஜா பாட்டை கொண்டு போய் 90 கேசட்ல போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல போய் நின்று ஒரு பொண்ணை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொபோஸ் பண்ணி அவளுக்கு காதலை சொல்லி அதுக்கப்புறம் அவரை கரம் பிடிச்சலாம் நினைக்கும் போது ஒரு களவான போய் அவளை கூட்டு போனா எவ்வளவு வழி இருக்குமோ அந்த வழியோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. தங்கள் சின்னத்தை அபகரித்த திராவிட தெலுங்கு தேச கட்சியையும் கடுமையாக விமர்சித்தார் துரைமுருகன். திராவிட தெலுங்கு தேசம், தமிழ்நாடு தெலுங்கு நல பேரவை 2 பேரும் சேர்ந்து எங்கள் சின்னத்தை எங்களுக்கு தெரியாமல் களவாணி பைய நம்ம கட்ட வைத்திருந்த பொண்ணை நைட்டோடு நைட்டு தூட்டு போன மாதிரி எங்க சின்னத்தை தூட்டு போயிருக்கான். திராவிட தெலுங்கு பேரவை, திராவிட தெலுங்கு தேசம். ஒரு ஆந்திராவில் ஒரு தமிழன் போய் தமிழர் தேசம் என்ற கட்சியை தொடங்க முடியும் என்றால் நாங்கள் பேசுவது இனவரி. ஒரு கர்நாடகாவில் ஒரு தமிழன் போய் தமிழர் நல கட்சி இல்ல நாம் தமிழர் கட்சி தமிழர் தேச கட்சி என்று தொடங்க முடியும் என்றால் நாங்கள் பேசுவது இனவரி. முடியுமா? ஆனா தமிழ்நாட்டில் தெலுங்கர் நல பேரவை, திராவிட தெலுங்கு தேசம் யாரு? 400 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்த ஒரு கூட்டம், இந்த மண்ணிலே சண்டை போட வரல, பிழைக்க வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு எங்கள் சின்னத்தை எடுத்துக்கொண்டு சிரிப்பு காட்டுகிறது. டேய், நீ சின்னத்தை தான் முடக்க முடியும், எண்ணத்தை ஒரு நாளும் உன்னால் முடக்க முடியாது. வர்றோம். நாடும் நமதே 40ம் நமதே என்ற திமுகவின் கோஷத்தையும் கிண்டல் அடித்தார் சாட்டை துரைமுருகன். திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும். அதுல என்ன தெரியுமா உருட்டு? திமுக கூட்டணியை இந்த முறை நீங்கள் பெரும்பான்மையோடு வெல்ல வைத்தால் நாடாளுமன்றத்திலே நாங்கள் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பேசுவோம். அடங்க புராண உங்க அப்பன் தாமரபரணி தலைமுழுக. போன முறை எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? 39. இப்ப எவ்வளவு வேணும்? 40. ஒரு 39 பெரும்பான்மை இல்லைன்னா ஆமா நாங்க 1 குறைச்சல போயிட்டோம், அதனால எங்களால பேச முடியல. 39 பெரும்பான்மை இல்லையா? 40 தந்தாதான் இவங்க நட்டுக்கிட்டு நிப்பாங்களா? ஆடம் 40 சீட்டு தரணும். ஒன்னு ஒத்த காலம் நினைச்சு நாடே நாடும் நமதே 40ம் நமதே. அவங்க அங்கிட்டு இங்கிட்டு இங்க இவங்க என்ன அங்கிட்டு அவங்க 543 534 நமதே, அடுத்த 5 ஆண்டுகள் நமதே அவங்க. ஏன் பிதாமகன் சொல்லுவான்ல, எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படித்தான் உருட்டுவோம்.